கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தொடர் கனமழை காரணமாக சுமார் 5000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி கிடப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வ கணபதி. வணக்கம் செல்வ கணபதி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். சிதம்பரம் அருகே உள்ள கனகரப்பட்டு, நக்கனங்குடி, குமாரமங்கலம், வசப்புத்தூர், நடராஜபுரம், உத்தம சோழமங்கலம், பிச்சாவரம், கீழப்பெரும்பை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் 5000 ஏக்கர் விளைநிலங்களில் பயிர் செய்துள்ள நெற்பயிர்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. கடந்த மாதம் 15-16 தேதிகள் கனமழை வெளுத்து வாங்கியதன் காரணமாக திக்வா கோயிலில் ஏற்பட்ட மழையின் காரணமாகவும் தொடர்ச்சியாக விளைநிலங்களில் மழை நீர் தேங்கி இருப்பதாலும் விவசாயிகள் கவலை அடைந்தனர். மேலும் இது குறித்து விவசாயிகள் கூறுகையில் கடந்த 15 தினங்களாக முன்பே கனமழை பெய்ததன் காரணமாகவும் தற்போது பெய்துள்ள மழையின் காரணமாகவும் கடந்த 15 தினங்களாக விளைநிலங்களை வெள்ள நீர் சூழ்ந்து நிற்பதால் பயிர்கள் அனைத்தும் அழுகி சேதமாகி உள்ளதாகவும், ஆகையால் சிதம்பரம் மேற்கு பகுதியில் உள்ள வீராணம் ஏரியின் வடிகாலாக இருக்கும் வெள்ளியங்கால் ஓடை வழியாகவும் வடியக்கூடிய தண்ணீர் பிச்சாவரம் வெப்பநாட்டில் வடிந்து வரும் நிலையில் ஆகாய தாமரைகள் அடர்ந்திருப்பதாகவும் இந்த நீர் வெளியேற முடியாமல் விளைநிலங்களில் புகுந்துள்ளதாகவும், எனவே பிச்சாவரம் ஒப்பநாட்டில் உள்ள ஆகாய தாமரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். வேளாண்மை துறை அதிகாரிகள் தமிழக அரசும் பாதிக்கப்பட்ட விவசாய விளைநிலங்களை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும், ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 செலவு செய்துள்ளதால் அந்த தொகையை முழுமையாக வழங்க வேண்டும். அதேபோல அடர்ந்து காணப்படும் ஆகாய தாமரைகளை அகற்றி போர்க்கால அடிப்படை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் விவசாய சங்கம் சார்பில் கோரிக்கை வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.